அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த நம்பிக்கை எத்தகையது? வளனாருடைய நம்பிக்கை எத்தகையது? இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய நம்பிக்கையில் ஆழம் பெறுவதற்கும் அழுத்தம் பெறுவதற்கும் துணையாக இருக்கும். குற்றம் தேடேன், கோல் குடை என்னும் குறை தேடேன், சுற்றம் தேடேன், சூழ்ந்து என உள்ளம் சுடு பொன் பெற்றம் தேடேன், நம்பிய இம்மை பெரிது உய்க்கும் அற்றம் தேடேன், தேடுவன் நீ செய் அருள் என்றான். மகிழ்வினை படலத்தில் சூசை தம்முடைய இறை நம்பிக்கையை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். சொல்லுக்கு சொல் பொருள் சொல்வதென்றால், குற்றத்தால் வரும் நலத்தை நான் தேடேன். செங்கோல் வெண்கொற்று குடை என போற்றப்படும் நீர் குமிழி போல் நிலையற்றவற்றை தேடேன். சுற்றத்தார் உதவியையும் துணை என்று தேடேன். சூழ்ந்து கொண்ட முறையில் உள்ளத்தை சுடும் அழகிய பொன் முதலிய செல்வங்களையும் தேடேன். இன்பம் என நம்பிய இம்மை பயன்களை பெரிதாக கொண்டு சேர்க்கும் சோர்வையும் தேடேன். நீ செய்யும் அருளை மட்டுமே தேடுவேன் என்று சூசே தன் நன்றியுரையை முடித்தான். இதை சாதாரணமாக சொல்வதென்றால், தீய வழியிலே நன்மையை தேட மாட்டேன். அரசாட்சி போன்ற அழியும் பெருமையுடைய பிறவற்றை தேட மாட்டேன். உறவினர்கள்தான் உதவுவார்கள் என்று சொல்லி அவர்களுடைய உதவிகளையும் நாடேன். நிலையாத பொன் முதலிய செல்வங்களையும் நாடேன். சோர்வை தரும் இவ்வுலக இன்பங்களையும் தேட மாட்டேன். இறைவா, உனது அருள் துணை ஒன்றை மட்டுமே நாடுவேன் என்று சூசை இறை நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். நல்லவை எல்லாம் முற்றிலுமாக துறக்க வேண்டும் என்றவர் சொல்லவில்லை. இவற்றை மட்டுமே நான் நம்பியிருப்பேன் என்று சொல்வதற்கில்லை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். குற்றம் தேடேன், கோல் குடை என்னும் குறை தேடேன், சுற்றம் தேடேன், சூழ்ந்தன உள்ளம் சுடும் பொன் பெற்றம் தேடேன், நம்பிய இம்மை பெருது உய்க்கும் அற்றம் தேடேன், தேடுவன் நீசை அருள் என்றான் சூசை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றுமே இல்லாமல் எதையுமே மதிக்கக்கூடாது என்பதல்ல. சுற்றத்தார்கள் தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடாது. பொன் பொருள்தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு அரசாட்சி நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், அது போதும் என்று நினைக்கக்கூடாது. கடவுளுடைய அருள் ஒன்று மட்டுமே போதும் என்று நினைக்க வேண்டும். மற்றவை கிடைத்தால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்ற பொருளிலே வீரமாமுனிவர் இந்த அருமையான ஒரு கருத்தை சூசையனுடைய இறை நம்பிக்கையாக சொல்லுகிறார். நாமும் இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். வாழ்க.